இங்க பாருடா, நான் உனக்காக ஒண்ணும் வரல, மீனாக்காக தான் வந்தேங்க. இங்க சம்மந்தி வரலையா? கல்யாணம் ஆகி முதல்ல பிள்ளைங்க பால் காய்க்கிறாங்க, அதுக்கு அவரு வரலையா? மாமா கடையில இருந்து வந்துருவாங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். மீனா வாமா, நீ பால் காய்ச்சு. இல்ல நீங்களே பண்ணுங்க. ஐயோ நான் பண்ணலமா. சம்மந்தி அம்மா நீங்க வாங்க, நீங்க பண்ணுங்க. அத்தை இருங்க. அம்மா இருமா. அத்தை நீங்களே பண்ணுங்க. அத்தை மாமா வந்துட்டாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க மாமா, வாங்க சம்மந்தி. அப்பா இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. மீனா எங்க வாப்பா, இந்தாப்பா. எதுக்கு மாமா? வேண்டாம் வேண்டாமா, புது வீட்டுல செலவெல்லாம் இருக்குல்லப்பா, இத வாங்கிக்கோ. வேண்டாம் மாமா, காசெல்லாம் இருக்கு, மாமா கொடுக்கல, வாங்கிக்கோ. மாமா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் மயில. உனக்கும் இதே மாதிரி குவார்டர்ஸ் வேணும் அதானே? ஆமா மாமா, அதான் நீ எம்ஏ படிச்சிருக்கல, அதை வச்சு நீ அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணு. அதை வச்சு உனக்கு வேலையும் கொடுப்பாங்க, தங்குறதுக்கு வீடும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிக்கவும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு உன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. உனக்கு குவார்டர்ஸ் வேணுமா? போடி. எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. சரவணன் கிஃப்ட் கொடுக்குறான், உங்க மச்சன் கிட்ட கேட்டு நீங்க பணம் வாங்கிக்கலாம்ல. ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாதானே நம்ம ரெண்டு பேருக்குமே கௌரவம். நான் மச்சன் கிட்ட கேட்டேன் சுகன்யா, ஆனா அவரு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன மீனா, உன் மாமனார் வந்தோடனே கிளம்பிட்டாரு, உன் நாத்தனாரும் பேச்சே சரியில்லை. யாருக்கும் நீங்க தனியா வந்தது பிடிக்கலையா? எனக்கே இங்க இருக்க பிடிக்கல, நீ மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்க. போமா. சரி அப்போ நாங்கெல்லாம் அப்படியே கிளம்புறோம்.